Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான அடை பாயாசம் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அடை பாயாசம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 250 கிராம் அடை எடுத்திருக்கேன். பெரிய துண்டுகளாக இருக்கிற அடையை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அடையை வேக வச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து சூடு பண்ணுங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அடையை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க அடை நல்லாவே குக் ஆகி வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடையை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி எதுவும் கிடையாது, நார்மலான தண்ணி தான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அடையை நல்லா வடிகட்டி இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அடையை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் அடையில் இருக்கிற பசைத்தன்மை போகும். இப்போ இந்த அடையை ஒரு வடிகட்டியில் சேர்த்து இந்த தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அடையில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இனிப்பு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல்லம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அளவு எதுவுமே கிடையாது. பாயசத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரைய வச்சு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாகெல்லாம் காய்க்க தேவையில்லை. இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்திருந்த அடையை இதில் சேர்த்துக்கோங்க. அடை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க இந்த அடையில் இந்த வெள்ளைப்பாகு நல்லாவே ஏற ஆரம்பிச்சாச்சு. அடையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதை நல்லாவே கொதிக்க விடுங்க. அப்போதான் அடையில் அந்த வெள்ளைப்பாகு நல்லாவே ஏறும். இப்போ பாருங்க அடை வெள்ளைப்பாக நல்லாவே உள்ளே இழுத்துருக்கு. அடையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு அடை நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வெள்ளைப்பாக நல்லா உள்ளே இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நான் இதில் கெட்டியான 1ஆம் தேங்காய் பால் அப்புறமா 2ஆம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2ஆம் தேங்காய் பாலை சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்க்கலாம். இந்த தேங்காய் துண்டுகளை நெய்யிலேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளை நெய்யில் வறுத்து சேர்க்கறதுனால பாயாசம் ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள் இந்த தேங்காய் துண்டுகள் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் துண்டுகளை நெய்யிலேருந்து எடுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
பாருங்கள் உலர்ந்த திராட்சைகளும் நல்லா உப்பி வந்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் பாயாசம் நல்லாவே கெட்டியாகி இருக்குது. அடையோட கலரும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இதில் கடைசியாக நம்ம கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை கொதிக்க விட தேவையில்லை. இப்போது இதில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பாயாசம் ஒரு சூப்பரான கலரில் இருக்குது. அடுத்ததாக நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்திருந்த தேங்காய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ரொம்பவே சுவையான அடை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.